விதியை மாற்றும் திருத்தலம் திருநள்ளாறு. திருநள்ளாறு சென்று பரிகாரம் செய்வதன் மூலம் கிடைக்கும் பலன்கள். சனி பிடித்தால் சிதறும் வாழ்க்கை. திருநள்ளாறு சென்றால் திரும்பும் அதிர்ஷ்டம். இவ்வாறு பக்தர்கள் நம்பிக்கையுடன் கூறும் தலம்தான் திருநள்ளாறு தர்ப்பாரண்யேஸ்வரர் கோவில். சனி பகவானுக்குரிய பிரதான பரிகாரத் தலவாக திகழும் இத்தலம் ஆன்மீக வரலாறும் ஐதீகப் பெருமையும் நிறைந்த புனித பூமி. தர்ப்பாரண்யம் திருநள்ளாறு ஆனது எப்படி? பழங்காலத்தில் இந்தப் பகுதி தர்ப்பைப்புல் அடர்ந்து வளர்ந்த காடாக இருந்ததால் தர்ப்பாரண்யம் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் நகவிடங்கபுரம் என்றும் வழங்கப்பட்டது. இங்கு அருள்பாலிக்கும் இறைவன் தர்ப்பாரண்யேஸ்வரர், அம்பாள் பிராணேஸ்வரி. ஊரின் வடக்கே நூலாறு, வாஞ்சியாறு, தெற்கே அரசலாறு ஓடுகின்றன. நடுவே அமைந்த ஊராக இருப்பதால் திரு-நள்ளாறு என பெயர் பெற்றதாக தலவரலாறு கூறுகிறது. நளன் சனியின் சோதனை. மகாபாரதத்தில் வரும் நிடத நாட்டு மன்னன் நளன் சேதி நாட்டு இளவரசி தமயந்தி அவர்களை திருமணம் செய்தார். தேவர்கள் விரும்பிய தமயந்தி நளனை தேர்ந்தெடுத்ததால் சனி பகவான் மூலமாக நளன் கடுமையாக சோதிக்கப்பட்டார். அனைத்து செல்வங்களையும் இழந்தார். ராஜ்யத்தை இழந்தார். மனைவியையும் பிரிந்தார். சேவகனாக வாழ்ந்தார். இறுதியில் அனைத்தையும் மீண்டும் பெற்றாலும் மன அமைதி அவரை விட்டு விலகவில்லை. அப்போது அவர் திருநள்ளாறு வந்து தர்ப்பாரண்யேஸ்வரரை வழிபட்டார். சனி விலகிய தருணம். நளன் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் அவரைத் தொடர்ந்த சனி இறைவனின் ஆணைக்கிணங்க கோவிலுக்கு வெளியே நின்றார். அந்த கணமே நளனின் மனம் தெளிந்தது. அமைதி திரும்பியது. நளன் வேண்டினார், இங்கு வந்த உன்னை வணங்குவோருக்கு சனி தீண்டாமல் அருள் புரிய வேண்டும். அந்த வரம் கிடைத்ததாக ஐதீகம் கூறுகிறது. 17 சிவலிங்கங்களும் 13 தீர்த்தங்களும். இத்தலத்தில் பிரம்மா, இந்திரன், வருணன், அக்கினி, யமன், நிருதி, வாயு, குபேரன், ஈசானன் என 8 திக்கு பாலகர்களும் முனிவர்களும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக கூறப்படுகிறது. அதனால் இங்கு 17 சிவலிங்கங்களும் 13 தீர்த்தங்களும் உள்ளன. நளதீர்த்தம். பரிகார முறைகள். திருநள்ளாறு வரும் பக்தர்கள் முதலில் நளதீர்த்தத்தில் நீராட வேண்டும். குடத்தை வலமாக சுற்றி வணங்க வேண்டும். நடுவே உள்ள நளன் தமயந்தி சிலைகளை தரிசிக்க வேண்டும். பின்னர் கோவிலுக்குள் சுவர்ண கணபதி, முருகன், தர்ப்பாரண்யேஸ்வரர், தியாகேஸ்வரர், பிராணேஸ்வரி இவர்களை தரிசித்து கடைசியாக சனி பகவானை வணங்க வேண்டும் என்பது ஐதீகம். சனி பரிகாரம் செய்வது எப்படி? சனி தோஷங்கள். ஜென்ம சனி, ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்த அஷ்டம சனி, கண்ட சனி எதுவாக இருந்தாலும் இங்கு பரிகாரம் செய்வது வழக்கம். செய்ய வேண்டியவை: எள் தீபம் ஏற்றுதல், கருங்குவளை மலர் அர்ப்பணம், நல்லெண்ணெய் அபிஷேகம், கருப்பு வஸ்திரம் சமர்ப்பித்தல், வடைமாலை சாத்துதல், எள் சாதம் நெய்வேத்தியம் செய்தல். சனிக்கிழமையன்று மட்டுமின்றி வாரத்தின் எந்த நாளிலும் சனிஹோரை நேரத்தில் வழிபடலாம். மரகதலிங்கம் அபூர்வ தரிசனம். இங்கு உள்ள மரகதலிங்கம் பச்சை இரத்தின வடிவில் உள்ளது. உலகில் இதற்கு இணையான லிங்கம் இல்லை என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நாள்தோறும் 5 கால அபிஷேகம் நடைபெறுகிறது. அபிஷேக சந்தனம், பால், பஞ்சாமிர்தம் முதலியவை பக்தர்களுக்கு வழங்கப்படுகின்றன. நவவிடங்க தியாகர். முசுகுந்த சக்கரவர்த்தி பெற்ற வரத்தின் பயனாக இந்திரன் அளித்த 7 விடங்கர் சிலைகளில் ஒன்றாக திருநள்ளாற்றில் தியாகராஜர் அருள்பாலிக்கிறார் என்று கூறப்படுகிறது. திருநள்ளாறு சென்று நளதீர்த்தத்தில் நீராடி சனி பரிகாரம் செய். என் பிரச்சனைகள் உடனே மறைந்துவிட்டதில்லை, ஆனால் என் மனம் தெளிந்தது. அதுவே என் வாழ்க்கையை மாற்றியது என்று அவர் பகிர்ந்தார். இறுதிச் சிந்தனை. சனி என்பது தண்டனை தரும் கிரகம் மட்டுமல்ல, ஒழுக்கம் கற்றுத்தரும் ஆசான். திருநள்ளாறு செல்வது விதி மாறும் இடம் மட்டுமல்ல, மனம் மாறும் தருணம். தர்ப்பாரண்யேஸ்வரரும் சனீஸ்வரரும் நம் வாழ்க்கையில் நன்மை நிலைக்க அருள் புரிவாயாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா?
கேவைஆர் ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.